முந்தா நாள் உலகம் ஃபுல்லாக மும்முரமாக கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பர்டிகுலர் குரூப் ரொம்ப அமைதியாக நிதானமாக க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் இருந்தக்கூடிய வேலெட் எல்லாம் ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இஸ் அவர் வேலெட்ஸ் ஆர் சேஃப்? வேலெட்டுமே சேஃப் இல்லைன்னா இப்போ எங்கே தான் வைக்கிறது? ஸோ உங்களுடைய சேஃப்டி செக்யூரிட்டி ஒரு பக்கம், அடுத்து வல்னரபிலிட்டி இன்னொரு பக்கம். இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தீங்கன்னா செக்யூர்டாக இருப்பீங்க, இந்த பக்கம் இருந்தீங்கன்னா செக்யூர்ட் இல்லாமல் இருப்பீங்க. இந்த பக்கம் செக்யூர்டாக இருக்கிறது எப்படி அப்படின்றது இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ப்ளஸ் என்னென்ன மாதிரியான வல்னரபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அந்த வல்னரபிலிட்டிஸ் எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இன்க்ளூடிங் எக்ஸ்சேஞ்சஸில் இது எப்படி ஓவர் கம் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக எளிமையாக பார்க்க போகிறோம். கமா லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ட்ரஸ்ட் வேலெட் யாரெல்லாம் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வழியாக அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மில்லியன் பொறுமானம் உள்ள கிரிப்டோ வந்து திருட்டு போயிருக்கு 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு. ஸோ இது எப்படி சாத்தியம்? நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் வேலெட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இவ்வளோ சேஃபாக இருக்கக்கூடிய வேலெட்லேருந்து எப்படி திருட்டு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்சைடர் பண்ண வேலை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திருட்டு போனதே நிறையா தெரியல. அது யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்து ஏற்கனவே ஒரு பேரை நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஜாக் ZACHXBT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும். அவர் வந்து இந்த மாதிரி திருட்டுக்களெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ஒரு எக்ஸ்பர்ட். அவர்கிட்ட வந்து நியூஸ் வரும்போது தான் அவர் தான் அதை கண்டுபிடிச்சி ஒரு வல்னரபிலிட்டி உள்ளே இருக்குது உங்கள் ட்ரஸ்ட் வேலெட்டுக்குள்ளே, இது மாதிரி திருட்டு போயிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பித்தாங்க ட்ரஸ்ட் வேலெட். அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி அந்த திருட்டு நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அதை எழுதி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோடிங்குள்ளேயே வச்சிடுறாங்க. ட்ரஸ்ட் வேலெட்டோட அந்த ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் கோடிங்குள்ளேயே அதை திணிச்சிருக்காங்க. அப்போ யார் தான் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட் டீமுக்குள்ளே அந்த டெவலப்பர் டீமுக்குள்ளே இருந்த யாரோ தான் என்ன பண்ணியிருக்காங்க அதை செஞ்சுருக்காங்கன்றது நிரூபணம் ஆகிடுது. ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு அதை ஆரம்பித்தாங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதியே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி அந்த கோடை வந்து பேக்டோர் வழியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே. அதுக்கப்புறம் யாரெல்லாம் 23, 24, 25 ஆக்சஸ் பண்ணி அந்த சீட் ஃப்ரேசஸ் அல்லது அந்த ப்ரைவேட் கீயை பார்த்தாங்களோ அந்த ப்ரைவேட் கீயெல்லாம் என்ன பண்ணிச்சு அதை கேப்சர் பண்ணி எடுத்து ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மால்வேர் தான். அது ஒரு API உள்ளே தள்ளியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஒர்க் ஆகும். ஒன்று வந்து கீ ஸ்ட்ரோக்ஸ், நம்ம கீபோர்டில் என்னென்ன கீயெல்லாம் அமுக்கிறோன்றதை அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணணும், ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய சீட் ஃப்ரேஸை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே கேப்சர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த சீட் ஃப்ரேஸை போட்டு மொத்தமாக ட்ரைன் பண்ணி எடுத்து வரும். இன்னொன்று பாஸ்வேர்ட்ஸோ லாகின் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணும்போது கீயை தான் யூஸ் பண்ணி டைப் பண்ணுவோம். அப்போ கீயை ஒவ்வொரு கீயை அமுக்கும் போது அந்த கீ என்ன ஆகும்னா அதை கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி 2 விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேப்சர் பண்ணி கிட்டத்தட்ட 7 மில்லியன் அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற CZ பைனான்ஸோட ஃபவுண்டர் என்ன பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்சைடர் நியூஸ் தான் இது. அதனால் அவங்க தான் இதை வந்து காம்பன்சேட் பண்ணுன்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அதில் இழந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட் வந்து ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அது மாதிரி அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வழியாக ட்ரஸ்ட் வேலெட்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே போய் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அது என்ன இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில். அந்த ட்விட்டர் பேஜ் லிங்க்கில் ட்ரஸ்ட் வேலெட்டோட ட்விட்டர் பேஜில் அங்கே போய் அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன இழந்தீங்க, என்ன இருந்துச்சு, என்ன உங்களுக்கு இழந்திருக்கு, எவ்வளோ வந்து வெளியில் ட்ரெயின் ஆயிருக்குன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க திருப்பி அதை கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து கையாளுறது, இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு வருது. 2.68 அப்படின்ற வெர்ஷனில் தான் இது முழுசாக நடந்துச்சு. அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய வெர்ஷன் அதுலேருந்து 2.69 வெர்ஷனை உருவாக்கிட்டாங்க. அது எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு அவங்க ஒரு ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்பையும் இப்போ பார்த்துருவோம். வெர்ஷன் 2.68லேருந்து 2.69க்கு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு அவங்க தெளிவாக ட்விட்டரில் ஒரு 5 ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. எடுத்தவொன்னே டேரெக்டாக என்ன பண்ணாதீங்கன்னா ட்ரஸ்ட் வேலெட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு மேனேஜ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். அதில் ட்ரஸ்ட் வேலெட் இருக்கும், மெட்டாமாஸ்க் என்னென்ன வேலெட்ஸ் வச்சுக்கோ அந்த வேலெட்ஸ் எல்லாமே இருக்கும் க்ரோம் எக்ஸ்டென்ஷனில். ட்ரஸ்ட் வேலெட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஆனில் இருந்து அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா டாகிள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதை ஆஃப் பண்ணி முடிச்சோன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு மேலே வந்து டெவலப்பர் மோடுன்னு இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆஃபில் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அது அப்டேட்னு கொடுங்க. உங்களுடைய க்ரோம் எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் வேலெட் 2.68லேருந்து 2.69 மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டும். க்ரோம் எக்ஸ்டென்ஷன் 2.69 வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே காட்டும், அங்கே டிஸ்பிளேலையும் காட்டும். அப்படி இன்ஸ்டால் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் 2.68ல் வச்சுருந்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் 2.68லேருந்து எங்கே போயிடுங்க 2.69க்கு இமீடியட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பர்டிகுலர் பர்சன் கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் 50 மில்லியன் போகுது. ஸோ இது ஹேக் ஆகலை, ஃபிஷ் ஆகலை. எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அஜாக்கிரதை, அவருடைய கேர்லெஸ்னஸ். இதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
அதில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காவது நீங்கள் ஏதாவது பணம் அனுப்புனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு $5 $10 அனுப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அனுப்பி பாருங்கன்னு சொன்னால் அவரும் அதுதான் பண்ணியிருக்காரு. 50 மில்லியன் USDT ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு $50 $100 டெஸ்ட் பண்ணியிருக்காரு. போய் சேர்ந்துருக்கு. மறுபடியும் வந்தோடனே தான் அனுப்பியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு நடுவில் அட்டாக்கர் வந்து அந்த நம்மளோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அட்ரஸ் மாதிரியே இன்னொரு அட்ரஸை உருவாக்குவாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 4 டிஜிட் லாஸ்ட்டு 4 டிஜிட்டை மட்டும் நம்மளோட அட்ரஸ் மாதிரி இருக்கும், நடுவில் வேறு இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சாம்பிள் அவங்க அனுப்புவாங்க நமக்கு 0.0005 USDT அனுப்புவாங்க. அந்த அட்ரஸை காப்பி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அனுப்பிவிட்டு அடுத்த செகண்ட் $50 மில்லியன் போயிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி $50 அவர் டெஸ்ட் பண்ணி முடிச்சு அந்த அட்ரஸை வந்து அந்த அட்ரஸ் தான் இருக்குன்னு நினச்சிட்டு 0.0005க்கு அனுப்பின அந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனால வந்த விளைவு. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் அட்ரஸை. 1. 2வது 1லேருந்து எத்தனை டிஜிட் இருந்தாலும் அத்தனை டிஜிட்டையும் பாருங்கள். இல்லைன்னா டேரெக்டாக ஒவ்வொரு முறையும் காப்பி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க. இதில் வந்து எக்ஸ்சேஞ்சில் இது நடக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. எக்ஸ்சேஞ்சில் ஃபார் எக்ஸாம்பிள் மால்வேர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னேன். உங்களுடைய கீ ஸ்ட்ரோக்ஸை கேப்சர் பண்ணும். அப்போ பாஸ்வேர்ட்ஸு, உங்களுடைய ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் கேப்சர் பண்ணி எடுத்து கொண்டுட்டு வரும். அதனால் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அனுப்பும் போதும் அந்த மாதிரி அனுப்பிடுவாங்க. எக்ஸ்சேஞ்சிலேருந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ட்ரெயின் ஆகிறது சான்சஸ் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் எந்தெந்த அட்ரஸ்க்கெல்லாம் அடிக்கடி அனுப்புறீங்களோ அந்த அட்ரஸ்லாம் ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் லிஸ்டட் அட்ரஸ்க்கு மட்டும்தான் அதை அனுப்புவோம். ஒயிட் லிஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அனுப்பணும்னு சொல்லிட்டிங்கன்னா, அப்போ ஒவ்வொரு முறை ஒயிட் லிஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரம் வரைக்கும் அந்த அட்ரஸ்க்கு என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த கூலிங் பீரியட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ ஆன பிறகு தான் அந்த அட்ரஸ்க்கு அனுப்ப முடியும். இன்கேஸ் யாராவது உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுடைய வேலெட்டுக்குள்ளே, உங்கள் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேலெட்டுக்குள்ளே அந்த அசட்டை வந்து எதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சாங்கன்னா, அவங்க ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அப்படி ஒயிட் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு மெயிலில் வந்து இன்டிமேட் பண்ணும், இப்படி ஒரு அட்ரஸ் ஒயிட் லிஸ்ட் ஆயிருக்கு, நீங்கள் இமீடியட்டாக பார்த்துட்டு என்ன பண்ணலாம், அது நீங்கள் இல்லைன்ட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், யூஸ் அ டெடிகேட்டட் டிவைஸ். அது ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டாக இருக்கலாம், ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம், ஒரு பிசியாக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம். அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. அதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய யூஷுவல் மெயில் ஐடி, யூஷுவல் டிஸ்கார்டு, யூஷுவல் இன்ஸ்டாகிராம், யூஷுவல் ஃபேஸ்புக்கு, யூஷுவல் டெலிகிராம், இது எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. செப்பரேட்டாக கிரிப்டோக்குன்னு மட்டும் தனியாக வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் கண்டிப்பாக ஒயிட் லிஸ்ட் பண்ணி வச்சுருங்க அட்ரஸை. அந்த ஒயிட் லிஸ்டட் அட்ரஸ்க்கு மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படி ஒயிட் லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கும். அந்த கூலிங் ஆஃப் பீரியட் இருக்கும், வெயிட் பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுறதுனால ஒரு 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 $50,000 $1,00,000 $50,00,000 இழக்கிறது வந்து தவிர்க்கப்படுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த 2 நாள் அல்லது 1 நாள் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். 3வது, ஒவ்வொரு முறையும் அந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த அட்ரஸை செக் பண்ணுங்கள். ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டராக ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய கீ, உங்களுடைய கிரிப்டோ, உங்களுடைய ஃபண்ட்ஸு ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய அசெட்டு, உங்களுடைய வேலெட் இதெல்லாம் சேஃபாக இருக்கணும்னு சொன்னால் நான் சொன்ன சில வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வேலெட்ஸு, உங்களுடைய ஃபண்ட்ஸு, உங்களுடைய ஆசெட்ஸு, உங்களுடைய கிரிப்டோ எல்லாமே சேஃபாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.